இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு மோட்ரு இருக்கும். ஸோ ஒரு ஃபீல்டில் ஒரு மோட்ரு இருக்குது. ஆனால் பேனல் ரூம்லேயும் இருந்து ஆன் பண்ணலாம், ஃபீல்ட்லேயும் இருந்து ஆன் பண்ணலாம். இங்கேருந்து ஆஃப் பண்ணலாம், அங்கேருந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ அதுக்கு கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள் OLR. ஸோ OLR NCலேருந்து ஃபேஸ் வருதுங்களா. ஸோ அதிலிருந்து ஸ்டாப் புஷ் பட்டன், இது பேனலில் இருக்க ஸ்டாப் புஷ் பட்டன் வருதுங்களா. ஸோ அதிலிருந்து அந்த ஸ்டாப் புஷ் பட்டனோடைய ஒரு எண்டு ஃபீல்டில் இருக்கிற ஸ்டாப் புஷ் பட்டன் அதுக்கு போகும். அதோட எண்டு வந்து எங்கே போகும், மறுபடியும் பேனலோட ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வரும். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கான்டாக்டருடைய காயிலுக்கு போகும் A1. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக ஃபீல்டில் ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதுவும் பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து இந்த பேனலில் இருக்க ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு அந்த கான்டாக்டரோட எண்போ வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டனை க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பிறகு இந்த சீலிங் கான்டாக்ட் மூலியமாக தான் கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும். இப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து ஃபீல்டில் வந்து ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். பேனலில் இருக்க ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டார்ட் புஷ் பட்டன் பேனலில் நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும், ஃபீல்டில் இருக்க ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும். ஸோ இப்படி தான் ஃபீல்டில் இருந்தும் ஆன் பண்ணலாம், பேனலில் இருந்தும் ஆன் பண்ணலாம் ஸ்டார்ட் புஷ் பட்டனை. அதே மாதிரி அங்கேருந்து ஆஃப் பண்ணலாம், இங்கேருந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த கனெக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா